குக் வித் கோமாளி சீசன் 4 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் மொத்தமாக கிடச்சாச்சு. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. வர சண்டே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ஃபான், யூடியூப் இர்ஃபான், ரொம்ப ஃபேமஸான இர்ஃபான் வந்து இந்த சீசனில் ஃபஸ்ட் டைம் வந்து டெலிவிஷனில் குக் வித் கோமாளி சீசனில் வந்து ஒரு கண்டஸ்டண்டாக வராரு. அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ். காமெடியாக நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஒரு குக்கா எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ விடிவி கணேஷும் வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்டாக உள்ளே வராரு. அண்ட் மூணாவதாக பிரியங்காங்க. விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக பார்த்துருப்போம். பிக் பாஸ் கூட வந்திருக்காங்க. இப்போது குக்கா வரப்போகிறா அப்படி சொல்லி குக் வித் கோமாளில் வந்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வசந்த். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் 2ல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இப்போ குக் வித் கோமாளில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராரு. ஸோ இவர் என்ன மாதிரிலாம் பண்ணுறாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவ்யா துரைசாமி. ப்ளூ ஸ்டாரில் ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம். ஸோ செம சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கா இந்த சீசனில் உள்ளே வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுஜிதா. இவங்க ஒரு ஆக்டராகவும் பார்த்துருப்போம். நிறைய நாடகத்துலேயும் பார்த்துருப்போம். பாண்டியன் ஸ்டோரில் இவங்க தான் வந்து ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ இவங்களும் இந்த சீசனில் ஒரு குக்காக வராங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா வந்த கண்டஸ்டில் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு குக்காக நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஷாலின் ஜோயா சொல்லிட்டு இவங்களும் வந்து குக்காக வந்திருக்காங்க. இவங்க ஒரு மலையாள ஆக்டர்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கலியாக வந்து ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ இவங்களும் வந்து குக்காக வந்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா பார்த்தீங்கன்னா ஒரு குக்கா கண்டஸ்டண்டாக வந்து இந்த சீசனில் வராரு. ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இவர் இந்த சீசனில் வரனால ஒரு பயங்கர ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரிலாம் சமைக்க போகிறாரு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அக்ஷய் கமல் அண்ட் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. ஸோ அக்ஷய் கமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு. பூஜா வெங்கட் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 9ல் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்த கண்டஸ்டன்ட். இவங்க இப்போ குக் வித் கோமாளில் ஒரு குக்காக வராங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பண்ண போகிறாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதாங்க. இந்த நம்ம குக் வித் கோமாளியோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ராமர் வந்து புதுசாக வந்து கோமாளியாக வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஃபன் கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஜட்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. பட் வேறு இல்லை. ஸோ என்ன மாதிரிலாம் காம்போவில் நடக்க போகுது, எப்படிலாம் இருக்க போகுது சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் குக் வித் கோமாளியோட ஃபேன் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்டேட் வந்து என்டர்டைன்மெண்ட் அப்டேட் வந்து நம்ம பேக் டு பேக் நம்ம சேனலில் போட்டு இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.